அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது இதய உணர்வுகள். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை கவரும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். அறையின் மெல்லிய மஞ்சள் வெளிச்சம் அந்த சூழலுக்கு ஒருவித சோகத்தை கூட்டிக் கொண்டிருந்தது. விக்ரம் மெதுவாக உள்ளே வந்து கதவை மூடிய போது அந்த சிறிய தாழ்பால் சத்தம் என் நெஞ்சை ஏனோ திடுக்கிட வைத்தது. என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று நிதானித்தது. அது எங்கள் திருமணத்தின் முதலிரவு. ஆனால் அந்த முதலிரவு எங்கள் இருவருக்குமே புதியது அல்ல. இருவருமே தங்களின் வாழ்க்கை துணையை இழந்து உடைந்த மனங்களோடு அங்கு நின்றிருந்தோம். நான் கனமான சிவப்பு கூரை புடவையில் தலை குனிந்து கட்டிலில் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் திருமண கோலம் எந்த கொண்டாட்டத்தின் அடையாளமும் அல்ல. மாறாக இரு உடைந்த குடும்பங்களையும் தவித்து போன பிஞ்சு குழந்தைகளையும் காப்பதற்காக பெரியோர்களால் செய்து வைக்கப்பட்ட ஒரு மௌன ஒப்பந்தம் அது. விக்ரம் மிகவும் கனத்த அடிகளோடு என் அருகில் வந்து அமர்ந்தார். அறையில் ஒருவித மயான அமைதி சூழ்ந்திருந்தது. அதில் எங்கள் இருவரின் பெருமூச்சுகளும் வேகமாக துடிக்கும் நெஞ்சின் சத்தமும் மட்டுமே கேட்டன. நான் மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடுங்கும் விரல்களால் என் முகத்திரையை சற்று விலக்கினேன். என் சோகம் நிறைந்த கண்கள் விக்ரமின் கண்களை சந்தித்தன. அதில் தன் மறைந்த மனைவி ராகினியை பறிகொடுத்த ஆறா துயரம் தெல்ல தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்ததும் என் நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது. அதே வேளையில் விக்ரமும் என் கண்களை பார்த்து கொண்டிருந்தார். என் கண்களிலோ ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு கொடூரமான கார் விபத்தில் கணவனை இழந்து நின்ற ஆறா துயரமும் என் இரு பிஞ்சு குழந்தைகள் அனாதையாகி விடுவார்களோ என்ற பயமும் நிறைந்திருந்தன. ஒரே கட்டிலில் வாழ்விழந்த இரண்டு மனிதர்கள் எதிரெதிரே அமர்ந்திருந்தோம். இருவரின் இதயங்களிலும் நினைவுகளின் வடுக்கள் மட்டுமே மிச்சம் இருந்தன. விக்ரமின் குரல் மிகவும் நடுக்கமாகவும் கனமாகவும் இருந்தது. அவர் மெதுவாக தன் கரங்களை நீட்டி என் தாடையை உயர்த்தி பிடித்தார். அவரின் அந்த முதல் தொடுதல் அவ்வளவு மரியாதையுடனும் பரிவுடனும் இருந்தது. என் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீர் அணையுடைந்த வெள்ளமென பெருகி அவரின் உள்ளங்கைகளில் விழுந்தது. அஞ்சலி என்று என் பெயரை விக்ரம் மிகவும் தழுதழுத்த குரலில் அழைத்தார். என் பெரு விரலால் என் கன்னத்து கண்ணீரை துடைத்தபடி, உன் மனம் இப்போது எவ்வளவு வேதனைப்படும் என்று எனக்கு புரியும். நீ உன் வாழ்க்கையின் பெரிய ஆதாரத்தை இழந்தாய். நானோ என் ராகினியை, இந்த வீட்டின் மூச்சாக இருந்த என் அன்பை இழந்தேன். விதி நம்மை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த திருப்பந்தத்தின் சாட்சியாக கூறுகிறேன், உன்னையும் உன் குழந்தைகளையும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன். அவர்களுக்கு தந்தையாகவும் உனக்கு ஒரு நல்ல தோழனாகவும் என் கடைசி மூச்சு வரை இருப்பேன் என்றார். அவரின் அந்த வார்த்தைகளில் இருந்த உண்மையும் அக்கறையும் என் மனதை கரைத்தன. என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் தலையை அவரின் பலமான மார்பில் சாய்த்து அழுதேன். விக்ரமும் சிறிதும் தயங்காமல் தன் கைகளால் என்னை அரவணைத்து கொண்டார். அந்நேரத்தில் எங்கள் இருவரின் இதய துடிப்புகளும் ஒருவருக்கொருவர் பாசத்தை பரிமாறிக்கொண்டன. விக்ரம் தன் இரு கைகளாலும் என் முகத்தை ஏந்தி கண்ணீரால் நனைந்திருந்த என் இமைகளில் மென்மையாக முத்தமிட்டார். அது வெறும் உடலின் மோகம் அல்ல. இரு ஆதரவற்ற மனங்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்ட புனிதமான வாக்குறுதி. கடந்த காலத்தின் துயரங்களை மறந்து ஒருவருக்கொருவர் துணையாக வாழ அந்த இரவில் நாங்கள் முடிவு செய்தோம். மறுநாள் காலையில் ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி என் முகத்தில் பட்டபோது நான் விக்ரமின் மார்பில் தலை வைத்து அமைதியாக புன்னகைத்து கொண்டிருந்தேன். விக்ரம் என் நெற்றியில் முத்தமிட்டு, இனி நாம் யாருமே இந்த உலகில் தனிமையில் இல்லை அஞ்சலி என்றார். அவரின் அந்த பாதுகாப்பான அரவணைப்பில் கிடந்தபோது என் மனம் கடந்த கால நினைவுகளுக்கு சென்றது. ஒரே வீட்டின் முற்றிலில் 3 சகோதரிகளின் விதியை காலம் எவ்வாறு பின்னி பிணைத்தது என்பதை நினைத்து பார்க்க தொடங்கினேன். எங்கள் ராஜஸ்தான் ஊரின் கடுமையான பாரம்பரிய வழக்கப்படி குடும்பத்து பெரியவர்களின் பேச்சை மீறி யாராலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்போது என் இரண்டாவது தங்கை ராகினிக்கு அந்த ஊரின் மரியாதைக்குரிய குடும்பத்து பெரிய மகனான விக்ரமுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் சடங்குகள், வரதட்சணை மற்றும் சுபகாரிய செலவுகளை குறைக்கும் சாக்கில் விக்ரமின் தம்பியான கார்த்திக்கிற்கு என் கடைசி தங்கியான நியா மணமகளாக பெரியவர்களால் கட்டாயப்படுத்தி நிச்சயிக்கப்பட்டாள். ராகினி ஓரளவிற்கு உலக விவரம் அறிந்த பக்குவப்பட்ட பெண்.
ஆனால் நியா மிகவும் சின்ன பெண். அவள் வயதுக்கு வந்து சில மாதங்களே ஆகியிருந்தன. அத்தனை சிறிய ஒன்றும் அறியாத சிறுமியை திருமணம் செய்து வைக்க பெரியவர்கள் முடிவெடுத்ததை நினைத்து கார்த்திக் கொதித்து போனான். கார்த்திக்கிற்கு இந்த திருமணத்தில் எல்லளவும் விருப்பமில்லை. அவனுக்கு வேறு யாரையும் பிடிக்கும் என்பதால் அல்ல. நியாவின் அந்த அஞ்சா நெஞ்சமும் அதே சமயம் அறியாமையும் கொண்ட சிறுபிள்ளைத்தனத்தை பார்த்து இந்த சிறிய பெண்ணோடு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று எதிர்த்தான். ஆனால் பெரியவர்களின் வற்புறுத்தலுக்கு முன்னால் அவனது எதிர்ப்புகள் அனைத்தும் வீணாயின. திருமணம் முடிந்து விடைபெறும் சடங்குகள் முடிந்து இரு ஜோடிகளும் வீட்டிற்கு வந்தனர். அன்று கார்த்திக் மற்றும் நியாவின் முதலிரவு. கார்த்திக் மனதில் ஆத்திரமும் கோபமும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த சிறிய பெண்ணை எப்படியாவது பயமுறுத்தி மிரட்டி வீட்டை விட்டு ஓட வைக்க வேண்டும். அப்போதுதான் ஒரே வீட்டிலிருந்து இரண்டு பெண்களை கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தன் பெற்றோர் உணர்வார்கள் என்று தவறாக கணக்கு போட்டான். கார்த்திக் அறைக்குள் நுழைந்தான். நியா மணப்பெண் அலங்காரத்தில் மெல்லிய ஜாலிகளால் ஆன லெஹங்கா அணிந்து கட்டிலில் அமர்ந்திருந்தாள். கார்த்திக் அவள் அருகில் சென்று அமர்ந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்றான். திருமணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லைதான். ஆனால் அந்த மெல்லிய ஆடைக்குள்ளும் முகத்திரைக்குள்ளும் அமர்ந்திருந்த நியாவை கிட்டக்க பார்த்தபோது அவனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது. அவன் மெல்ல நியாவிடம் நெருங்கி அவளது மென்மையான உதடுகளை தொட முயன்றான். அவனது கரங்கள் பட்டதும் நியா திடுக்கிட்டு கட்டிலின் மறுபக்கத்திற்கு தாவினாள். அவனது கையை தட்டிவிட்டு, என்ன பழக்கம் இது, என்ன வெட்கக்கேடு, கையை தள்ளி வைங்க என்று மிரண்ட குரலில் கத்தினாள். கார்த்திக்கும் கண்டிப்பான குரலில், ஏன் தள்ளி வைக்கணும், இப்போ நீ என் பொண்டாட்டி, மேடையில் பெரிய மனுஷி மாதிரி ரொம்ப சிரிச்சு சிரிச்சு உட்கார்ந்திருந்தாயே, முதலிரவில் புருஷன் பொண்டாட்டி கிட்ட என்னவெல்லாம் செய்வான்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு உனக்கு அப்படி ஒரு பாடம் புகற்றேன் பார், உன் சுய நினைவே தப்பிடும் என்று மிரட்டினான். நியா பயத்தாலும் அதை வெளிக்காட்டாமல், சீ, நான் இந்த மாதிரி கேவலமான பேச்சையெல்லாம் கேட்க விரும்பல, எனக்கு இந்த மாதிரி வெட்கக்கேடான விஷயங்கள் பிடிக்காது, என்கிட்ட நெருங்க முயற்சி செய்யாதீங்க என்று கட்டிலில் இருந்து எழுந்து நின்றாள். கார்த்திக் அவளது கையை பலமாக பிடித்து நிறுத்தி, வெட்கக்கேடு, இனிமேதான் மேடம் ஆரம்பிக்க போகுது, மிஸ் நியா, இதுக்கு நல்லா தயாரா இரு, முதலிரவில் வேற என்னென்னவெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே என்றான். நியா அப்பாவித்தனமாக, என்ன பால் குடிக்கும் பாப்பான்னு நினைச்சிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். முதலிரவில் புருஷன் பொண்டாட்டிக்கு முகம் பார்க்கும் பரிசா ஏதாச்சும் கிஃப்ட் கொடுப்பான். அப்புறம் நீளமா ஒரு லெக்சர் அடிப்பான். எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, அவங்களுக்கு சேவை செய், அவங்க சொல்ற பேச்சை கேள் அப்படின்னு என்றாள். கார்த்திக் மனதிற்குள் சிரித்து கொண்டான். இவளுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது என்பதை புரிந்து கொண்டான். அடடே, உனக்கு இவ்வளவு பெரிய லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல போலையே, சின்ன வயசுலேயே ரொம்ப அறிவாளிதான் நீ என்றான். ஆமாம், நான் அறிவாளிதான், அது மட்டும் இல்ல, என் மாமியார் மாமனாரை எப்படி என் கைக்குள்ள வச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்றாள் நியா பெருமையாக. கார்த்திக் ஆச்சரியமாக பார்த்து, சரி, அதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா என்று கேட்டான். நியா கள்ளம் இல்லாமல், லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்புறம் காலையில விடிஞ்சிரும், அவ்வளவுதான், நான் சீரியல்ல பார்த்திருக்கேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு கார்த்திக் உள்ளுக்குள் சிரித்தான். பிறகு அவளை தன் பக்கம் இழுத்து அவளது காதருகே, அசல் ஆட்டமே அந்த லைட்டை ஆஃப் பண்ணின பிறகுதான் ஆரம்பிக்கும் மிஸ் நியா என்று சொல்லி அவளை மேலும் பயமுறுத்த தன் கடினமான கரங்களால் அவளை இறுக்கினான். நியா அவனது ஸ்பரிசத்தில் நிலை தடுமாறி விக்கல் எடுத்து அழ தொடங்கினாள். கார்த்திக் இரக்கமில்லாமல், முதலில் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என் சின்ன செல்லமே, அப்புறம் அசல் ஆட்டத்தை சொல்றேன் என்று கூறி அலமாரியில் இருந்த ஒரு நைட்டியை எடுத்து கொடுத்தான். நியா அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் ஓடினாள். அவள் முகம் கழுவி அந்த நைட்டியில் வெளியே வந்தபோது கலைந்த கூந்தலுடன் மேலும் அழகாக தெரிந்தாள். தன் தலைமுடியை பின்ன தொடங்கியவளிடம், தலைமுடியை விரிச்சபடியே விடு, அதுதான் அழகு என்று கூறி அவளது கையை பிடித்து கட்டிலில் தள்ளினான். அறையின் விளக்குகளை அணைத்து இருட்டாக்கிய கார்த்திக், மிஸ் நியா, இப்போ தயாரா இரு, அசல் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது என்றான். நியா கதறி அழுதாள். வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்பவே பயந்தா எப்படி, நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே, கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு இல்லடி, பொண்ணுங்க நிறைய அனுபவிக்கணும் என்று கூறி அவளை மென்மையாக தேற்றுவதற்கு பதிலாக மேலும் பயமுறுத்தினான். இல்லை, எனக்கு லைட் ஆஃப் பண்ண வேண்டாம், நான் வெளிச்சத்திலேயே தூங்குறேன் என்று நியா பதறினாள்.
அது எப்படி முடியும்? நல்ல துணி, நகை, gift இதெல்லாம் பார்க்கத்தான் நல்லா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கை கொடூரமானது. அதை இன்னைக்கு உனக்கு காட்டுறேன் என்று கார்த்திக் விளக்கை அணைத்துவிட்டு நியாவின் கையை பலமாக பிடித்து தன் மார்போடு சேர்த்து இறுக்கினான். அந்த அத்துமீறலை தாங்க முடியாத நியா பயத்தின் உச்சத்துக்கே சென்று உறக்க கத்தினாள். கார்த்திக்கின் பிடியிலிருந்து சட்டென்று திமிரி எழுந்து ஓடி சென்று விளக்கை போட்டாள். எனக்கு என் அக்கா வேணும் என்று கண்ணீர் வழிய கதறியபடி அறை கதவை திறந்து கொண்டு அழுது கொண்டே வெளியே ஓடினாள். கார்த்திக் மனதிற்குள் சிரித்து கொண்டான். தான் நினைத்த காரியம் நடந்துவிட்டது என்ற இருமாப்பில் கட்டிலில் சாய்ந்தான். அறையை விட்டு அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்த நியா நேராக சென்று ராகினி மற்றும் விக்ரம் இருந்த அறை கதவை பலமாக தட்டத் தொடங்கினாள். சத்தம் கேட்டு ராகினி, விக்ரம் மட்டுமின்றி பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மாமியார் மாமனார் என வீட்டில் இருந்த அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தனர். நியா ராகினியை கண்டதும் ஓடி சென்று அவளது மார்போடு கட்டி அணைத்து கொண்டு, அக்கா, எனக்கு உன் கூடவே தூங்கணும், நான் அந்த அறைக்கு போக மாட்டேன் என்று விக்கி விக்கி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். பின்னாலேயே மெதுவாக நடந்து வந்த கார்த்திக் தன் குடும்பத்தாரை பார்த்து அலட்சியமாக சிரித்து கொண்டே, சின்ன பொண்ணை கட்டி வச்சா இப்படித்தான் ஆகும், கைப்பட்டதுக்கே ஊரை கூட்டும் அளவுக்கு கத்துறா, நீங்களே அவளை வச்சு பார்த்துக்கோங்க என்று நக்கலாக கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று சாவகாசமாக படுத்து கொண்டான். இதனால் விக்ரம் ராகினியின் முதலிரவு முற்றிலுமாக பாழானது. கடுப்பான விக்ரம் ஒரு தலையணையை தூக்கி கொண்டு கோபத்துடன் கார்த்திக்கின் அறைக்கு வந்து அதை அவனது கட்டிலில் வீசி எறிந்தான். டே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துக்க கூடாதாடா? உன்னால என் ராத்திரியும் பாலா போச்சு என்று சகித்து கொண்டான். கார்த்திக்கோ மனதிற்குள், உங்களுக்கு நல்லா வேணும், என்னை எதிர்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, அனுபவிங்க என்று நினைத்து கொண்டு, எனக்கு என்ன தெரியும் அண்ணே, 14 வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்து என் அறையில தள்ளுனா இப்படித்தான் நடக்கும், அமைதியா தூங்குங்க என்று கூறி விளக்கை அணைத்தான். அடுத்தடுத்த நாட்களில் நியா கார்த்திக்கை கண்டாலே பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டாள். விடிந்தது முதல் இரவாகும் வரை ராகினியின் பின்னாலேயே சுற்றி வந்தாள். கார்த்திக் தன் அறையை கடந்து போகும் போதெல்லாம் அவளை பார்த்து, இன்னைக்கு ராத்திரி எங்கே போவ? என் அறைக்கு தானே வந்து ஆகணும், பார்த்துக்கிறேன் என்று சைகையிலேயே மிரட்டி கொண்டிருந்தான். அதனால் நியா இரவில் தன் தலையணை போர்வையை எடுத்துக்கொண்டு ஹால் சோபாவிலேயே தூங்க தொடங்கினாள். கார்த்திக் ஆபீஸ் சென்று திரும்பும் போது அவளை பார்த்தால் அவளுக்கு சாமி கும்பிடுவது போல பயம் வந்துவிடும். ஆனால் நாட்கள் நகர நகர நிலைமை மாறத் தொடங்கியது. கார்த்திக்கின் மனதில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. நியா மாமியார் மாமனாருடன் உட்கார்ந்து அரட்டை அடிப்பதும் அம்மாவும் அப்பாவும் அவளது குழந்தைத்தனமான பேச்சை கேட்டு சிரிப்பதும் கார்த்திக்கை அறியாமல் அவனை கவரத் தொடங்கியது. சமையல் அறையில் ராகினிக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் அவள் செய்யும் குறும்புத்தனங்கள் கார்த்திக்கிற்கு பிடித்து போயின. தான் ஆத்திரத்தில் செய்த காரியம் எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் அந்த சின்ன பெண்ணின் மனதில் தான் ஒரு அரக்கனாக உருவெடுத்து நிற்பதையும் கார்த்திக் உணர்ந்தான். அவளது பயத்தை போக்கி அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. ஒரு நாள் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நியா சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். கார்த்திக் மெல்ல அமைதியாக சமையலறைக்குள் நுழைந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீரை குடிப்பது போல் நடித்தான். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நியாவுக்கு மிக அருகில் சென்று நின்றான். அவனது நிழலை கண்டதும் நியா பயந்து போய் பின்வாங்கி, ஐயோ அத்தை என்று கத்த முயன்றாள். கார்த்திக் பதறி போய் தன் கைகளால் தன் காதுகளை பொத்தி கொண்டு கையெடுத்து கும்பிட்டான். ப்ளீஸ் நியா, கத்தாதே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என் பேச்சை கொஞ்சம் கேளு என்றான் மிகவும் தாழ்மையான குரலில். நியா சந்தேகத்துடன் அவனையே பார்த்தாள். நியா, ஐ எம் சாரி, அன்னைக்கு முதலிரவு அன்னைக்கு நான் உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. கோபத்துல உன்னை பயமுறுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இனிமேல் நான் உன்னை ஒருபோதும் பயமுறுத்த மாட்டேன். உன் சம்மதம் இல்லாம உன்னை தொடவும் மாட்டேன். நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா என்று கனிவோடு கேட்டான். நியா அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அதில் அன்னைக்கு இருந்த மிரட்டலோ கோபமோ இல்லை. மாறாக உண்மையான வருத்தமும் அன்பும் மட்டுமே தெரிந்தன. மெதுவாக தலையசைத்து தன் குட்டி கரங்களை நீட்டி, சரி, ஆனா இனிமே என்னை பயமுறுத்த கூடாது என்றாள். அன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அழகான அத்தியாயம்
அத்தியாயம் தொடங்கியது. கார்த்திக் தன் ஆபீஸ் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நியாவுக்கு சமையலறையில் சின்ன சின்ன உதவிகளை செய்ய தொடங்கினான். நியா வேலை செய்து முடிந்ததும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இரவில் ரகசியமாக தன் பைக்கில் அவளை பின்னாடி உட்கார வைத்து அழைத்து சென்று அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீம்களை வாங்கி தந்து மகிழ்வித்தான். பயத்தால் உறைந்திருந்த அவளது இதயத்தில் கார்த்திக் மீதான காதலின் முதல் விதை மெல்ல துளிர்க்க தொடங்கியது. மாதங்கள் ரக்கை கட்டி பறந்தன. குடும்பத்தின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ராகினி கர்ப்பமானாள். வீட்டில் புதிய உயிர் வரப்போகிறது என்ற செய்தி அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அள்ளி தெளித்தது. ஆனால் மருத்துவர் ராகினியை பூரண ஓய்வெடுக்க சொன்னதால் வீட்டின் மொத்த சமையல் மற்றும் பராமரிப்பு பொறுப்புகளும் நியாவின் சிறு தோள்களில் மீது வந்து விழுந்தன. காலை முதல் இரவு வரை ஓய்வில்லாமல் உழைக்கும் நியாவை பார்க்கும்போது கார்த்திக்கின் மனம் விம்மியது. இத்தனை சிறிய வயதில் தன் விளையாட்டுகளை எல்லாம் மறந்த ஒரு குடும்ப தலைவியைப் போல அவள் பொறுப்பேற்று கொண்டதை கண்டு கார்த்திக்கிற்கு அவள் மீது அளப்பரிய மதிப்பும் பரிவும் எல்லையற்ற அன்பும் தோன்றியது. அவளது களைப்பை போக்க இரவில் அவள் அறியாமல் கால்களை பிடித்து விடுவதும் அவளோடு சேர்ந்து வீட்டு வேலைகளை பகிர்வதுமாக அவளின் நிழலாக மாறினான் கார்த்திக். 9 மாதங்கள் உருண்டோடின. ஒரு நள்ளிரவு நேரத்தில் ராகினிக்கு கடுமையான பிரசவ வலி ஏற்பட்டது. வீடே பதறி அடித்துக்கொண்டு அவளை அருகில் இருந்த பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. பிரசவ அறையின் வெளியே விக்ரம் பதற்றத்துடன் நடைபயணம் செய்ய நியா கதறியபடி, என் அக்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாது இறைவா என்று கைகூப்பி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். திடீரென பிரசவ அறையின் கதவு திறக்கப்பட்டு மருத்துவர் சோகமான முகத்துடன் வெளியே வந்தார். மிஸ்டர் விக்ரம், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் என்று நிறுத்திய மருத்துவரின் வார்த்தைகள் அனைவரின் நெஞ்சையும் உறைய வைத்தன. பிரசவத்தின் போது ராகினியின் இரத்த அழுத்தம் எதிர்பாராத விதமாக மிக மோசமாக உயர்ந்ததால் கடுமையான போராட்டத்திற்கு பிறகும் எங்களால் ராகினியை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. சாரி. அந்த வார்த்தைகள் விக்ரம் மற்றும் நியாவின் தலையில் இடி போல வந்து விழுந்தன. பிறந்த குழந்தையின் அழுகை சத்தத்திற்கு நடுவே வீட்டின் மகிழ்ச்சி ஒரே நொடியில் மயான அமைதியாக மாறியது. அக்கா ராகினியின் உடலை பிடித்து கொண்டு நியா அழுத அழுகை அங்கே இருந்த அனைவரின் நெஞ்சையும் பிளந்தது. ராகினியின் மறைவுக்கு பிறகு தாயில்லா பிஞ்சு குழந்தையான கவினை நியா தன் சொந்த குழந்தையாகவே தத்தெடுத்து கொண்டாள். நியாவின் முகத்தில் இருந்த அந்த பழைய சிறுபிள்ளைத்தனமான சிரிப்பும் துள்ளலும் ஒரே அடியாக மறைந்து போயின. இரவெல்லாம் தூங்காமல் கவினுக்கு பாலூட்டி அவனை தாளாட்டி வளர்க்கும் ஒரு முதிர்ந்த தாயாகவே நியா மாறி போனாள். காலம் தன் கொடூரமான விளையாட்டை இத்துடன் நிறுத்தவில்லை. 1 வருடம் கழிந்தது. அதே காலகட்டத்தில் என் வாழ்க்கையிலும் ஒரு பேரிடி தாக்கியது. என் கணவர் ஒரு கொடூரமான கார் விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். என் 2 பிஞ்சு குழந்தைகளுடன் ஆதரவற்று நடு தெருவில் நிற்கும் அவல நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். கணவனின் குடும்பத்தாரும் எங்களை கைவிட்ட நிலையில் தாயகத்திற்கு திரும்ப வேண்டியதாயிற்று. ஒரே குடும்பத்தில் 2 சகோதரிகளின் வாழ்க்கையும் புயலில் சிக்கிய படகாய் ஆடுவதைக் கண்டு கார்த்திக் நெஞ்சம் பொறுக்காமல் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். குடும்பத்தாரை ஒன்று கூட்டி விக்ரம் அண்ணனின் வாழ்க்கைக்கும் ஒரு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும். அதே சமயம் அஞ்சலி அக்காவுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் ஒரு நிரந்தர பாதுகாப்பும் முகவரியும் கிடைக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி அண்ணன் அஞ்சலி அக்காவை திருமணம் செய்து கொள்வதுதான் என்று உறுதியாக கூறினான். கார்த்திக்கின் அந்த பரிவு மிக்க தியாக உள்ளத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் கண்டு அனைவரும் மெய் சிலிர்த்தனர். அந்த நல் முடிவின் பயனாகவே உடைந்த 2 குடும்பங்களையும் பிணைக்கும் பாலமாக நான் விக்ரமின் கரங்களை பிடித்து மனைவியாக இந்த வீட்டிற்குள் மறுபடியும் அடியெடுத்து வைத்தேன். பெரிய மருமகளாக நான் இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த பிறகு நியா இத்தனை காலமாய் தன் சிறிய தோள்களில் சுமந்து கொண்டிருந்த குடும்ப பொறுப்புகளின் சுமை கணிசமாக குறைந்தது. சமையலறை வேலைகள், வீட்டை பராமரிப்பது மற்றும் குழந்தைகளை பார்த்து கொள்வது என அனைத்தையும் நான் பகிர்ந்து கொண்ட போதுதான் நியாவால் சற்று மூச்சுவிட முடிந்தது. அதே வேளையில் தன் அக்காவின் வாழ்க்கையும் அவளது பிஞ்சு குழந்தைகளின் எதிர்காலமும் பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக கார்த்திக் எடுத்த அந்த பெரிய முடிவும் அவனது முதிர்ச்சியான தியாக உள்ளமும்
நியாவின் மனதை முற்றிலுமாக மாற்றின. தொடக்கத்தில் யாரை பார்த்து பயந்து நடுங்கி ஓடினாலோ அதே கார்த்திக்கின் மீது எல்லையில்லாத அன்பும் மதிப்பும் ஆழமான காதலும் அவளுக்குள் மலர்ந்தது. கார்த்திக்கின் ஒவ்வொரு செய்கையிலும் இருந்த உண்மையான அன்பை நியா முழுமையாக உணரத் தொடங்கினாள். இருவருக்குள்ளும் இருந்த பயமும் தயக்கமும் விலகி மனதாலும் உடலாலும் இருவரும் உண்மையான தம்பதிகளாக ஒன்றிணைந்தனர். இரு உடல்களும் ஒரே உயிராக மாறிய அந்த அழகான பந்தத்தின் அடையாளமாக அடுத்த 8 மாதங்களிலேயே நியா கர்ப்பமானாள். 9 மாதங்கள் கழித்து அந்த அழகான குடும்பத்திற்கு மேலும் ஒளி சேர்க்கும் விதமாக நியா ஒரு தேவதை போன்ற பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். கார்த்திக்கின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லாமல் போனது. தன் மகளை கைகளில் ஏந்தியபடி அவன் ஆனந்த கண்ணீர் வலித்தான். இன்று நாங்கள் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் கடந்த காலத்தின் அனைத்து துயரங்களையும் வடுக்களையும் கடந்து அளவற்ற மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறோம். நியா இப்போது தன் திருமணத்தின் முதல் நாளில் பயந்து ஓடிய அந்த பழைய நினைவுகளை பற்றி பேசும்போது மூவரும் சேர்ந்து உரக்க சிரிப்போம். கார்த்திக் காட்டும் எல்லையற்ற காதலிலும் அரவணைப்பிலும் நியா தினமும் ஒரு புது மலராக மலர்ந்து கொண்டிருக்கிறாள். விதி எங்களை எவ்வளவோ சோதித்து சோகத்தில் மூழ்கடித்திருந்தாலும் இறுதியில் ஒரே முற்றிலில் 3 சகோதரிகளையும் ஒன்றிணைத்து எங்கள் அனைவரின் வாழ்விலும் மறக்க முடியாத வசந்தத்தை வீச செய்திருக்கிறது. இந்த உணர்வுபூர்வமான கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற அழகிய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். நன்றி.